நான் தர்பூசணி இத போன்ற சிறியவை கூட எனக்கு இந்த பிராம்பரமிக்க பெரியவைகள் மிகவும் பிடிக்கும். அவை மிகவும் நீதுவானவை. அது பெரிய தர்பூசணி ஆகிறதா எனக்கு உதவவும். அதுதான் உண்மையான தர்பூசணி. ஓப்ஸ். ஓ, நாமே எங்கே இருக்கிறோம்? பெண்களே, எனக்கு தெரியல. ஆனா இது ஏதோ ஒரு சவால் போல இருக்குது. ஆயோ செல்வம். காரம் இல்லையா? இந்த மிளகாய் இனிப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். அஃப்கு, கற்பனையில் வாழு. நீயுடைய மிளகாய் குறைந்தது, எனது மிளகாயை விட சின்னது. நான் பெற்ற பெரியதை காண்டீர்களா? இதை கையாள முடியாது. கேண்டி, சரி, நீ முதலில் போய்விடு. இல்லை சூசி, சரி, எனது மிளகாய் சிறியது, எனவே நான் அதை விரைவாக சாப்பிட முடியும். நான் ஒரு வலுவான பெண், எனவே நிச்சயமாக அதை சமாளிக்க முடியும். ஆஹா, நான் என்னை அதிகமாக மதித்து விட்டேன். நான் உங்களை எப்படி குளிர செய்ய என்பதை அறிவேன். அதை பன்னி கோலத்துடன் செய்ய சிறந்த வழி. ஆமாம். ஒரு கட்டி போதவில்லை, எனக்கு இன்னும் வேண்டும். வா, அவள் உரைய போகிறாள். ஆமா, சரி. நீங்கள் என்னை கிண்டல் எடுக்கிறீர்களா? நான் சுமார் சாவதற்கு தீயில் சிக்கினேன். எனவே குளிர் குறித்து என்ன பதைபதைக்க மாட்டேன். குமானி, இது மிளகாயை உன்னால் முயற்சிக்க வேண்டிய உன் நேரம். ஆம், சரி. இல்ல, இது எவ்வளவு கடினம் என்று உனக்கும் தெரிந்திருக்கும். சரி, போகலாம். அது காரமானதில்லை. சரி, நல்லது. புகை, ஏன் புகை? ஐயையோ, இந்த நிலையில் ஒரு நிபுணர் தீயணைப்பாளர் மட்டும் உதவ முடியும். கெண்டி, இங்கு முழு அறையையும் எரித்து விடாமல் தடுக்க உனக்காக சற்று தண்ணீர் கொடுக்கிறேன். ஓ, அதனால் மிகவும் நலமாக உணர்கிறேன். சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். நான் முடித்து விட்டேன். சரி, இன்னும் ஒரு மிளகாய் மட்டும் உள்ளது. வேறு 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 இது எம்மாவின். அப்பா, பெண்களே, இது மோசமாக உள்ளது. பெண்களே, எனக்கு உதவி வேண்டும். எனக்கு தண்ணீர் கொடுங்கள். வடை பிடிக்காமல் இருங்கள். இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் நினைக்கிறேன் அந்தவற்றை இப்போது. ஆஹா ஆஹா, நீ டைம்லி வந்துட்ட. நிச்சயமாக இங்கே புரிஞ்சிட்டு இருப்பேனே. ஆஹா, நன்றி. ஏன் எனக்கு இதை மிக குறைவு? ஏனெனில் நான் உன்னிடம் எல்லாமே உள்ளது. சுழல்கிறது. அப்படின்னா என் காசோலை. உண்மையில் இந்த குமிழ்களை பாருங்கள். ஓ ஓ, அடே, நல்லா இருக்கு. என்கிட்ட அமெரிக்க $5 இல்ல போலும். சரி, எஞ்சியவற்றை நான் நக்கலாம். ஒரு மிகுந்த நானே முடித்தேன். பாசங்களே, நானே உண்மையிலே முடித்து விட்டேன். உங்களின் முறை. பாருங்க, எவ்வளவு ஊட்டமிக்கமா இருக்குது. அடடா, இது சீமான் கலந்து பிங்க் கலவையை போல தெரிகிறது. சரி, நான் இதை முயற்சி செய்ய போகிறேன். சுவையாக யுவன்துந்தி பாருங்கள். ஓ ஓ, இல்லை. ஓ, அது அருவருப்பானது. அது ஃபபுலஸ். அது ஒரு கவசம். ஓ ஆம், அது நன்றாக இல்லை. ஆனால் அதில் ரசிக்கத்தக்கது எதுவும் இல்லை. கேண்டி, எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் சர்க்கரை நிரப்பிய கையையும் முயற்சி செய்யுங்கள். சரி, அதை முயற்சி செய்யலாம். என்ன டாம்ரி ஃப்ளிகம் இருக்குது. அது என் வாய்க்குள் தின்றுட்டால் அது உள்ளே செல்லாது. எனவே மாறுபட்ட முறையில் செய்ய வேண்டும். இப்படியே. ஓ ஆமா,
இதோ சென்று கொண்டிருக்கிறோம். பிரபலம், இதை பாருங்கள். அற்புதம். இது அற்புதமாக சுவைக்கிறது. ஓ, அதுவே நடுங்குகிறது. அதை நோக்கி பாருங்கள். அது மிகவும் பெரிதாக இருக்கிறது. கம்பம் உண்மையில் நல்லது. ஓஹா, என் கைகள் மேசைக்கு ஒட்டி கியாண்டு விட்டன என்பதை தவிர. அதனால் இது நமக்கு கூடுதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு. ஹுரே! மேலதிகம் அது எனது. எனக்கு பூங்காற்றுகள் பிடிக்கும். ஆனால் என் பூங்காற்று ஏன் இவ்வளவு சிறிது? இது பெரியதும் மேலும் வேடிக்கையாகவும் உள்ளது. ஆ, என் பலூன் தான் பெரியது. இதற்குள் என்ன இருக்கிறது என்கிற கேள்வி வந்தது. நாம் சிறிய பலூனை முதலில் தொடங்குவோம் என எம்சி யோசிக்கிறேன். சரி, இதற்குள் ஏதோ ஒரு இனிப்பு உள்ளது என்று நினைக்கிறேன். இதை தெரிந்து கொள்ள நீளமான ஊசி பயன்படுத்த போகிறேன். ஆமாம், இதில் சாக்லேட் மிட்டாய் இருக்கு. நான் அவைகளை மிகவும் விரும்புகிறேன். ஆமாம்பா. உங்களுக்காக இந்த கதவை மூடுங்கள். இப்போதுதான் நான் இதை பச்சையமாக்கிக் கொள்கிறேன். ஓ ஓ, இது என்ன பொருள்? நான் ஏன் மாவை எடுத்தேன்? இது அருவருப்பாக உள்ளது. இது நகைச்சுவையாக உள்ளது. நகைச்சுவையாக இல்லை. குறிப்பாக பாதி மாவு என் முகத்தில் சிவந்திருந்ததை கணக்கு எடுத்தால் மன்னிக்கவும். நான் உங்களுக்கு இதை சரி செய்ய போகிறேன். சரி, உன்னை துப்புரவாக்க வேண்டியது மட்டுமல்ல, நான் என்னை துப்புரவாக்க வேண்டும். சியூசி, நீயே ஒரே ஒருத்தி. அந்த பலூனுக்குள் நிறைய சுவையான கேண்டி உள்ளது என்று எனக்கு ஏதாவது சொல்லுகிறது. நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன். சரி, நாம இத புதரிக்க முயற்சி செய்வோம். சரி, நீங்களால் கண்டிப்பாக எதுவும் பெற முடியாதவாறு நான் அற்புதமாக விரைவாக மிட்டாய் சாப்பிடுவது தெரியும். நான் இதை வாக்யூம் கிளீனர் குழாயை பயன்படுத்தி செய்ய இருக்கிறேன். ஆமாம், அற்புதம். அது அற்புதமாக இருக்கிறது. நீ லோபி, நீ சற்று. வாவ், இனிய ஹாகி வகி. எனக்கு பெரியதொரு ஒன்று உள்ளது. இல்லை, எனக்கு பெரியது கிடைத்தது. பெண்களே, அதை நான் உண்ண வேண்டுமா? நின்று விடுங்கள். முதலில் அதை நான் சாப்பிடுவேன். இந்த சுவையான நீல கிரீம் மூலம் நான் தொடங்குவேன். அதை பாரு. ஒரு முயற்சி செய்யலாம். வாவ், இது உண்மையில் மிகவும் நல்லதாக இருக்கிறது. இது மிகவும் ருசியானது. சீக்கிரம். சரி, நான் முடித்து விட்டேன். கேக் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் இப்போது எம்மாவின் முறை. போ எம்மா. அப்படிதான். நான் கூட ஒரு மேசை முள்ளி மற்றும் கத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கெல்லாம் என்ன வீணம்? அப்படிப்பட்ட அற்புதமான கண்டுபிடிப்பு ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு முனை ஆளை பற்றி கொள்கிறேன். விரல். அதனால் என்ன இருந்தாலும் சும்மாவே சாப்பிடலாம். நான் இங்கே இருக்கிறேன். ஜோய். டீ. ஆஹா, எளிமையான கைலாக சுவை. இதுவே அபாரமாக இருந்தது. என் வாழ்க்கையில் விருந்துண்ட பொழுதுவாத இனிய உணவிது. காண்டி. வா. ஆஹா, நான் கேக் சாப்பிடும் முன் என் பிறந்த நாளை கொண்டாடப் போகிறேன். நான் செய்து போகிறேன். தீபம் ஒன்று ஊதுவோம். சரி, என்னை நீங்க விருப்பப்படுகிறீர்கள் மற்றும் இங்கே நாம் போயிருக்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள். ஓ சரி, ஒரு காந்தி மகிழ்ச்சியான பிறந்த நாள். எல்லாருக்கும் நன்றி. ஓ இது அற்புதம். ஓ ஆம், நான் அனைவருடன் பகிர்ந்து கொள்வேன்.
இதோ உங்களுக்காகவும் மற்றும் ஓ சரி அமைதியா ஓ சரி எனக்கு மிகவும் சிறிய PB8 கிடைத்தது வருத்தகரமாக உள்ளது சரி எப்படிதான் இருந்தாலும் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு ஏற்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வேடிக்கையான மற்றும் பரபரப்பானவற்றை மிஸ் செய்துவிடக் கூடாது இன்னும் நன்றாக ஆகப் போகிறது குட் பை